நீங்க இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எதை செய்தாலும் திரைமறைவில் செய்வதில்லை. விமர்சனமோ அல்லது அவர்கள் அவர்கள் செய்வது ஒன்றை நான் குற்றமாக பார்க்கிறேன். அதனால் நான் என்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்கிறேன் என்கின்ற அந்த நிலையை கூட நாங்கள் வெளிப்படையாக செய்கிறோம். யார் வீட்டுக்கும் சோஃபா அனுப்பிட்டு பொக்கே எடுத்துட்டு போய் திரைமறைவில் காரியங்கள் செய்வதில்லை. அப்ப இது ஆரோக்கியமான வெளிப்பாடு தானம்மா. ஒரு ட்வீட் போட்டு நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறோம். அப்ப உலகமே அதை பார்க்குது. அந்த அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிறது எங்களுடைய கூட்டணியில். திமுக கூட்டணியில் அந்த அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிறது. ராசா அவர்கள் போட்ட முதல் ட்வீட் எங்களுடைய தலைவர் வேண்டாம் என்று சொல்கிறார் என்றால் உடனடியாக அதை டிலீட் செய்கின்ற அளவுக்கு எங்களிடம் புரிந்துணர்வு இருக்கிறது. ஆனாலும் அவருடைய கருத்தை மீண்டும் தெரிவிக்கின்ற அளவுக்கு அவருக்கும் சுதந்திரம் இருக்கிறது. எங்களுடைய தலைவரிடமும் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஜனநாயக பண்பு இருக்கிறது. அதையே நீங்க அப்படி பார்க்க கூடாது. அப்படி என்றால் திமுக கூட்டணியில் அடிமைத்தனம் இல்லை. அதையும் நீங்க பாருங்க. விசிக ஒரு அமைச்சரவையில் பொறுப்பேற்கின்ற அளவுக்கு அவர்களும் சுதந்திரமாக இருக்கிறார்கள். நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ராசா அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை வெளிப்படையாக சொல்லுகின்ற, கருத்தை சொல்லுகின்ற, களமாடுகின்ற அந்த சுதந்திரமும் ராசா அவர்களுக்கு இருக்கிறது. அதையே நீங்க ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமா பார்க்கல. அது அடிமைத்தனம் எங்கேயுமே இல்லை என்பதைத்தானே இது இன்னமும் அதிகமாக கோடிட்டு காட்டுது.